வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்குமுட்டாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்குமுட்டாலும் 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 என்ன சரியா கடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் பட்ஜெட்ல நீங்க சொல்லவே கைஸ் காலைக்கு ரீச் ஆகிடும் கைஸ். அருணா பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோட பயணம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. 10 நிமிஷம் யூகிட்டு இருந்தோம். அப்புறம் தூக்கத்தை போட்டோம். ஸ்ரீகாந்த் என்னமோ சொன்னாரு. ஒன்றும் இல்லை, ட்ரிப் காசு 15,000 ரூபா கேட்டோன்னே மச்சான் 10,000 தான் தருவேன், நான் தூங்கிட்டு தான் வந்து எதுவும் பார்க்கல, இதுவே கூட முடி அப்படியா காலில் போய்ட்டு ரீச் ஆகிட்டு காலில் வந்து ஃபெஸ்ட் பார்க்க போகிற பிளேஸே காலில் போட்டு கேக்ஸ். ஹெவி கிளைமேட் ஒன்று கேக்ஸ், செம்மையாக வெயில் இருக்குது. இறங்க வருது ஒன்று லவ் பண்ணிக்கிறீங்க எவ்வளோ வந்து கால் அடியில் வந்து எடுங்க. கைஸ் கொஞ்ச நேரம் ஸ்ரீகாந்தோட என்ட்ரி காட்டுறதுக்கு சும்மா பயங்கரம். அசிப்பு ரவுடியில் பாருங்க கைஸ். வா தரங்க இறங்க. ஒரு கொடுத்த டைம் முடிஞ்சு நல்லா அழகான என்ட்ரி ஒன்று கொடுக்கலாம். பார்த்தா குகன் உங்களுக்கு என்ட்ரி ஒன்று எடுப்போம். போய் வாங்க இறங்காச்சி கைஸ். விஜய் இருக்காரு கைஸ். ஆளாளுக்கு போட்டோ எடுக்கிறாங்க. எடுத்துக்க கைஸ் 4 பேர் இந்த கண்ணாடி போட்டு தான் கைஸ் போட்டோ எடுத்து போடுவோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? என்ன சொல்றீங்க கைஸ்? எப்படி இருக்கு? ஒரு கண்ணாடி தான் கைஸ் இருந்துச்சு. எனக்கு கொடுக்குறது இல்லைண்ணா கண்ணாடி. அவ்வளோ அக்கல எங்கே போடுங்க பாப்பா. விஜய்ல ரவுடில விஜயா இங்கதான் விஜய். அப்பாட்ட சரி கொல்ட்டியா இருக்கீங்களே. நண்பன் படத்துல முடிய வெட்டின விஜய் மாதிரி இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் படம் சாரி. இப்படி விஜய் வந்து சிவகார்த்திகேயனுக்கு அண்ணன் கொடுத்தாரோ அதே மாதிரி நான் கண்ணாடி அவங்கள்ட்ட கொடுத்துக்கிறேன். சிவா இனிமே உங்க வேலை தான். ஒரு நிமிஷம், துப்பாக்கியை பிடிங்க சிவா. கிரவுண்ட்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர் இப்போ உங்க கையில தான். A few moments later. கால் போட்டு வந்துட்டு இப்போ குளிக்க போகலான்னு பார்க்குறோம் கைஸ். சரியான மாதிரி ஹெவி கிளைமேட் ஒன்று கைஸ், செம்ம சூடாக இருக்கு கைஸ். ஒரு 400 வருஷம் பழமையான ஒரு கோட்டை கைஸ். இது
ஃபெஸ்ட்டுக்கு வந்து 4th இயர் வந்தாங்க. அப்புறமேட்டுக்கு ஒன்றில் வந்தார். அப்புறம் பிரித்தானியர் ஆட்சி காலம் அப்படி இப்படி போயிட்டு இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்கிது guys. 400 வருஷம் பழமையான ஒரு கோட்டை. அதே எப்படி ஃபெஸ்ட்டுக்கு வந்து இது ஏதோ வச்சு நம்ம கட்டியிருக்காங்க. பனைமரத்தையும் களிமண்ணை வச்சு கட்டியிருக்காங்க. இல்லையா? அதுவும் சுண்ணாம்பு பாறைகள் கொஞ்சம் கண்டேன் நான். எவ்வளோ கட்டி 400 வருஷம் நிற்கிது. 400 வருஷம் நிற்கிதா ஐயா? 400 வருஷம் நிக்குது. அப்புறம் ஒல்லாந்தர் காலத்துல தான் கருங்கல் நம்ம வேணா பனை மரத்தை வச்சு ஒரு உட்கார்றதுக்கு ஏதாவது ஒரு சேர் மாதிரி செஞ்சு வச்சோம்னா நிக்கிறது உட்காரணும். 2 வருஷத்துல களவெட்டு போயிடுவாங்க. அதுனா வாய்ப்புகள் உண்டு. மற்ற சுடுகாய்ஸ் ஒன்றும் செய்ய வழி இல்லை. டோர் லீவில் ஒர்க் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் ஏசியை போட்டு ஃபார்ம் குறைத்தாக்குன்னு வெளியே நிற்போம். போயிட்டு அவிஞ்சு சாகணும். விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்யுது? போக மாட்டேன். பண்டு மேனேஜர் வீட்டில் சரி மாமண்டா ஒத்தைக்கு நிக்கிறேன் எவன்டா. guys எரியுதடி மாலா. பேனை 12ஆம் நம்பர்ல வை. ஆக பேனை 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? எரியுதடி மாலா. எரியுதடி மாலா ஃபேனை போடு.